உன் புருஷன் வயசு என்ன? 48. உன் வயசு? 23. லவ் மேரேஜா? இல்ல மேடம். அப்புறம் உனக்கு இவ்ளோ சின்ன வயசு, பார்க்க அழகா இருக்க. அவ்ளோ வயசானவனை எதுக்கு கல்யாணம் பண்ண? நான் கடலூர்ல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவ. நாங்க ரொம்ப ஏழை குடும்பம் மேடம். எங்க அப்பா அம்மாக்கு நாங்க 2 பொண்ணுங்க. வீட்டுல கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறையே இல்லாம இருந்தோம். நான் நல்லா படிச்சதால ஸ்காலர்ஷிப்ல இன்ஜினியரிங்கும் முடிச்சேன். வேலை கிடைக்கிறதுக்குள்ள எங்க அம்மாக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. எங்க அம்மாக்கு எங்களால வைத்தியம் கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. அப்பதான் புரோக்கர் மூலியமா இவரை தெரிய வந்தது. எங்க அப்பா பலவந்தமா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உண்மையை சொல்லு. பிளான் பண்ணி உன் புருஷனை நீ தானே கொலை பண்ண? இல்ல மேடம், என் புருஷனை நானே கொலை பண்ணிட்டு நான் இதுக்காக விதவையாக. ஏய், இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பாத்திருக்கேன். 2 விட்டனா உண்மையெல்லாம் தானா வெளியே வரும். கொலை பண்ணல மேடம். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? தெரியாது மேடம். தெரியாது உனக்கு? மேடம், தேவையில்லாம அடி வாங்கி சாகாத. நான் யாருன்னு காட்டட்டுமா? வேண்டாம் மேடம், நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. என்னையா? நான் சொல்றது நம்புங்க. மேடம். குடு. குட் மார்னிங் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கமா நீ? அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? உன்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல 3 நாள்ல 3 கொலை நடந்திருக்கு. What the hell are you doing? சாரி சார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இல்லம்மா, அன்னைக்கு நீ அந்த எம்எல்ஏ கிட்ட தகராறு பண்ணி பிஸ்டல் எல்லாம் எடுத்து நீட்டி இருக்க. நீ எவ்வளவுதான் எஃபிஷியன்ட் ஆபீசரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்கும் உன்னோட முன்கோவம் தான் காரணம். என்னாச்சு சார்? லிசன் டு மீ. நீ பண்ண வேலைக்கு அந்த எம்எல்ஏ மினிஸ்டர் கிட்ட பிரஷர் போட்டு உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்கான். நீ இமிடியேட்டா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணு போ. சார் என்ன சார்? இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் சார். பாதியிலே விட்டுட்டு போ சொன்னா? இதுக்கு காரணம் நான் இல்லம்மா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஐ கேன் நாட் ஹெல்ப் யூ. சார், எப்ப பார்த்தாலும் என் ரூட்லயே கிராஸ் பண்ற. எப்ப பார்த்தாலும் நீ பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருப்ப. அதை சரி பண்றதே என் வேலையா போச்சு. இதுல விஷயம் என்னன்னா, பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இதே கதை, டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இதே கதை. இப்ப பார்த்தா இங்கேயும் அதே கதை. ஆமா, உன்னை நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ பெரிய கிங்கா இல்ல குயினா? அப்ப நான் யாரு? இதா? ஏய், இடத்த காலி பண்ணிடு. இனிமே இந்த இடத்துக்கு நான் தான் கிங். இங்க பாரு, இந்த மாதிரி ஓவரா சவுண்ட் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? அப்புறம் நீ அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். அது இருக்கட்டும், நான் இன்னும் ரிலீவே ஆகல. எப்போ நான் ரிலீவ் ஆகணும், எப்போ நான் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, இன்னும் ரிலீவ் ஆகலையா? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த விஷயம் எனக்கு தேவையும் இல்லை. டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கேன். இன்னிலேருந்து இங்க தான் என் டியூட்டி. நீ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போகலன்னா? போகலன்னாவா? அதுக்கு வேற வழி இருக்கு. என்ன பண்ணுவ? சார், நான் ஹோம் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். நடந்த கொலைகளை பத்தி சார் உங்ககிட்ட பேசணுமா? எமர்ஜென்சியா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உடனே நீங்க கிளம்பி வாங்க. வரேன் சார். போன்ல யாருமா? சொல்லு செல்லம். ஹோம் மினிஸ்டரா? மீட்டிங் கூப்பிட்டுருக்காரா? பாரு, போய்கிட்டே திரும்ப வந்துடாத. பெரிய சிஎம் சேரு இது. ஏன் சேரு ஏன் சேருன்னு சொல்றதுக்கு. ஏய், கெட் லாஸ்ட். என்ன முறைக்கிற? எனக்கு உன்னை விட நல்லாவே முறைக்க தெரியும். பெரிய சிஎம் போஸ்ட். யார் இருக்கீங்க அங்க? ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லுப்பா.
சுபாஷ், மேடம். அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். நான் ஹோம் மினிஸ்டரோட மீட்டிங் முடிச்சிட்டேன். ஓகே மேடம். சொல்லுமா. அக்கா, நீ அன்னைக்கு சொன்னல பிரவீனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி, இன்னைக்கு கூட்டிட்டு வரவா? இன்னைக்கா? நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு கூட்டிட்டு வாமா. நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நாளைக்கு சண்டேலக்கா, அவரு ரெகுலரா ஊருக்கு போவாரு, அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். சரிக்கா, நீ எப்ப ஃப்ரீயோ சொல்லு, நான் அப்ப கூட்டிட்டு வரேன். நான் நாளைக்கு சொல்லட்டுமா? அக்கா, நாளைக்கு ஹாஸ்டல்ல எல்லா பொண்ணுங்களும் வீட்டுக்கு போறாங்க, நான் மட்டும் இங்க தனியா இருப்பேன். நானும் வீட்டுக்கு வந்துருவா. வரவாக்கா? சரி, ஓகே, போங்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என் கையில அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? காக்கி சட்டை போட்டுட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? போனா போது பொண்ணுன்னு நானும் பொறுமையா இருந்தா ஏன் ஆள் கிட்ட, அதுவும் என் கட்சி எம்எல்ஏ கிட்டயே கண்ணை காட்டி பயமுறுத்துறியா? அவர் ஏற்கனவே தம்பி இழந்த சோகத்துல இருக்காரு. அதனால கோவத்துல 4 வார்த்தை பேசதான் செய்வாரு. அதை ஹேண்டில் பண்றதை விட்டுட்டு அவர்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ கால் வச்ச இடத்துல எல்லாம் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. 1 இல்ல 2 இல்ல 3 கொலைங்க நடந்திருக்கு. ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ தம்பியவே கொண்டிருக்காங்க. கொலைகாரன் யாருன்னு தெரியுமா? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டியா? நான் மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்றது? அவங்க எல்லாம் என் கட்சியில முக்கியமான ஆளுங்க. அவங்க எல்லாம் கட்சிக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறவங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் என் கட்சியே காணாம போயிடும். மைண்ட் இட். தினம் தினம் உன் மேல கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. உனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் உட்காரு. சார், அது இதெல்லாம் வேண்டாம், போய்கிட்டே இரு. சார், நான் சொல்றது கொஞ்சம். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். நீ நேரா போய் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணு, போ. இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க ஒழுங்கா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. 7ஆம் கிளாஸ் கூட தாண்டல அந்த ஆளு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். து. பொண்ணுங்க எப்பவும் வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா பொண்ணுங்க எப்படி சாதிக்கிறது? இதெல்லாம் பொண்ணுங்களோட தலையெழுத்து. போலாம். டோர் ஓபன்ல இருக்கு. பிரியா நாளைக்கு தானே வரேன்னு சொன்னா, இன்னைக்கே வந்துட்டாளா என்ன? ஓ மை காட். பிரியா, பிரியா எங்க இருக்க? பிரியா, பிரியா. சுபாஷ், மேடம். இம்மீடியட்டா என் வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு மேடம்? வாங்கன்னு சொல்றேன்ல. ஓகே மேடம். மேடம், மேடம், என்னாச்சு மேடம்?
ஹோம் மினிஸ்டரோட மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியல சுபாஷ். இப்படி சொன்னா எப்படி மேடம்? யாருன்னு தெரியலன்னா என்ன சொல்றது? சார், அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.